ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசன்ட் டேஸாகவே ரவி மோகன் மற்றும் ஆர்த்தியோட விவாகரத்து விஷயம் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆர்த்தி ரவி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எமோஷ்னலான ஒரு நோட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்ணியமாக வாழ்கிறவங்கள விட நாடகம் ஆடுறவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு அதிகம். எங்கள் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு பணமும் அதிகாரமும் காரணம் கிடையாது. எங்கள் வாழ்க்கையில் வந்த மூன்றாவது நபர் தான் காரணம். எங்கள் வாழ்க்கையை பிரித்தது வெளியிலேருந்து வந்த ஒருவர் தான். உங்கள் வாழ்வின் ஒளி என்று சொல்லப்படும் ஒருவரை என் வாழ்க்கையில் இருளை கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு கட்டுப்படுத்திய மனைவி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. நான் ரவியை அன்புடன் பராமரித்து அவருக்கு இருக்கிற தீய பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். நான் ரவிக்காக எல்லாமே செஞ்சேன். அங்கே குடும்பத்தோடு ஒற்றுமையாக ரவியோட பெற்றோருடன் தான் இருந்தோம். 15 வருட வாழ்க்கையில் நான் என்னோட பெற்றோர் வீட்டுக்கு போனதே இல்லை. கொரோனா காலகட்டத்தில் வீடு மாற்றும் போது ஒரு வாரம் தான் போய் தங்கியிருக்கேன். என் பிள்ளைங்க ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க. தனது சொத்துக்களை கௌரவத்தை இழந்து வெறுங்காலோடு அவர் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை. நன்றாக முன்கூட்டியே மிக தெளிவாக திட்டமிட்டு விலையுயர்ந்த ஆடைகள், காலணிகள், தனக்கு தேவையான பொருட்கள் மற்றும் 5 கோடி மதிப்புள்ள காரில் தான் வீட்டை விட்டு சென்றார். அவரை யாரும் துரத்தவில்லை. அப்படி தப்பித்து போக நினைத்தவர் ஏன் அவர் பெற்றோர் வீட்டுக்கு போகாமல் என் வாழ்க்கையை அழிச்ச கெனிஷா வீட்டுக்கு போகணும்? என் வாழ்க்கையில் கடைசி வர வருவேன் என்று கூறியிருந்தார். இப்போ பாதியில் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ட்டு ஆர்த்தி எமோஷ்னலாக நோட்டை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க.